சுமார் 14 கோடி ரூபாய் மதிப்புடைய கொக்கைன் போதை மாத்திரைகளை வயிற்றுக்குள் வைத்து எத்தியோப்பியாவிலிருந்து கடத்தி வந்த கென்யா நாட்டை சேர்ந்த பெண்ணை சென்னை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். இதை பற்றின மேலும் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் வசந்த். வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். சென்னை விமான நிலையத்திற்கு வெளிநாட்டில் இருந்து வரும் விமானங்களை தீவிர சோதனை மேற்கொண்டு வந்தனர். இதையடுத்து விமான நிலைய சுங்க இலாக்கா அதிகாரிகள் இன்று மோப்ப நாய்களுடனும் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு தமிழ்நாட்டில் வந்து இறங்கும் அனைத்து விமானங்களையும் சுங்க இலாகா அதிகாரிகள் சந்தேகத்திற்கு இடமான நபர்களை தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அப்பொழுது கென்யா நாட்டை சார்ந்த 23 வயது இளம்பெண் சுற்றுலா விசாவில் தமிழகம் வந்ததை அறிந்து அவரிடம் அதிகாரிகள் விசாரித்த பொழுது முன்னுக்கு பின் முரணாக பேசியுள்ளார். இதைத் தொடர்ந்து அவரிடம் உள்ள உடைமைகளை ஆய்வு செய்த பொழுது அதில் சந்தேகப்படும்படி எதுவும் கிடைக்கவில்லை. ஆனால் அவர் வயிற்றில் கை வைத்தவாறு வயிறு வலிப்பதாக கூறிய நிலையில் உடனடியாக அருகில் உள்ள மருத்துவ உதவி மையத்தை நாடி அங்கு சென்று அங்கு எக்ஸ்ரே எடுத்து பார்த்த பொழுது அவரது வயிற்றில் மாத்திரை வடியில் நிறைய பொட்டலங்கள் இருப்பதை கண்டுபிடித்தனர். பின்னர் மருத்துவர்கள் உதவியுடன் மருத்துவமனையில் அனுமதித்து அவர் வயிற்றில் இருந்து 90 மாத்திரைகளை வெளியே எடுத்தனர். அதை பிரித்து ஆய்வு செய்த பொழுது விலை உயர்ந்த கொக்கைன் போதைப் பொருள் என்பது தெரிய வந்தது. சுமார் 14.2 கோடி ரூபாய் மதிப்புடைய 1 கிலோ 424 கிராம் கொக்கைன் போதைப் பொருளை அவர் வயிற்றில் வைத்து கடத்தி வந்ததும் தெரிய வந்தது. இது தொடர்பாக கென்யா நாட்டு பெண்ணை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இவர் யாரிடம் இந்த பொருளை ஒப்படைப்பதற்காக கொண்டு வந்தார் என்ற பாணியிலும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இன்று காலை விலை உயர்ந்த கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் இப்பொழுது 14 கோடி ரூபாய் மதிப்பில் மறுபடியும் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருப்பது சென்னை விமான நிலையத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெளிநாடுகளில் இருந்து தொடர்ந்து இது போன்ற உயர் ரக போதைப் பொருட்களை கடத்தி கொண்டு வந்து தமிழ்நாட்டில் மாணவர்கள் மற்றும் நடிகர்கள், பெரிய தொழிலதிபர்கள் மத்தியில் விற்பனை செய்வதற்காக இது போன்ற போதைப் பொருட்கள் கடத்தி வரப்படுகிறதா என்ற கோணத்திலும் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.